ரைட். வணக்கமாடாப்பா. என்ன 2 நாளைக்கு பிறகு திரும்பவும் சந்திக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? மேக்ஸிமம் என்ன வீடியோக்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரியோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வீடியோ போடாம விட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தானியல். ஏன்னா வீடியோக்கள் போட சொல்லி தொடர்ந்து கேட்டு அப்போ ஓகே பரவாயில்ல, மேக்ஸிமம் பிரியோசனமாக இருக்குன்னு பார்க்குறோம். அது மாதிரி வியூவர்ஸையும் பார்த்தனான்னு பரவாயில்ல, மேக்ஸிமம் கூடி இருக்குது. முதல்ல மணிக்கொணம் பிள்ளையில் இடையில ஒரு கண்டினியூஸ் இல்லாமல் போயிட்டுது. ஓகே, இனி வரும் காலங்களில் தொடர்ந்து அப்படி வீடியோக்கள் அப்லோட் ஆகும். இப்போ 2026ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வியை கொண்டு போவேன். அதுக்கிட்ட மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. இனி ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் அப்லோட் ஆகும். சில நேரம் முறை நாள்லேயே 2 அல்லது 3 வீடியோக்கள் அப்லோட் ஆகும் சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அந்த மற்றபடி வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கடைசியா பார்த்தது வந்து என்ன பார்த்துனாங்க, கடைசியா வந்து இந்த 10வது கேள்வி பார்த்தோன்னு கேட்கும் அந்த வீடியோவில். அப்போ 11வது கேள்வியே பாருங்க. ரைட். என்ன 11வது கேள்வி சொல்லுது? சமனில்லா புயங்களுடைய தராசு ஒன்று என்ன பொருள் ஒன்றின் தெரிவை துணிய பாவிக்கப்பட்டது. ஒரு தட்டில் நிறுக்கப்பட்ட போது அது எம்பன் தோட்ட தெரிவை கொடுத்தது. அடுத்த தட்டில் நிறுக்கப்பட்ட போது அது M2 தோட்ட தெரிவை தெரிவு பெறப்பட்டது. பொருளின் உண்மையான தெரிவு என்ன? ஓகே, அப்பா இது விசை திருப்ப கோட்பாடு. என்ன தம்பி, இப்போ சில பேர் வந்து தியரியை விளங்கப்படுத்தி போட்டு செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த இடத்துக்கு அப்படின்னா கேள்வி செய்யறதுக்கு தனி வீடியோவும் தியரிக்கு தனி வீடியோ வந்தால் போடணும். சரி வராது அப்படி போடுறது. அப்போ அப்படி கட்டாயம் தியரி தேவைன்ற யாராவது ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டக்ட் பண்ணுங்க. நாங்கள் தியரியிலும் இருக்கா வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஷோர்ட் தியரியாக வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் தியரியை படித்து போட்டு கேள்வி செய்கிறாக்களுக்கு தான் இந்த வீடியோஸ் வந்து உதவியாக இருக்கு. என்ன ரைட், ஓகே. அவையில் கேள்வி என்ன? ஒரு சமனில்லா புயங்களை உள்ள தராசு வழியாக கவனிக்கும். சமனில்லா புயங்களை உள்ள புயங்களை கொண்ட தராசுண்டா ஒரு தராசு இருக்குது, உங்களுக்கு தெரியும், துலா தராசின் அமைப்பு. இது வந்து ஒரு சமனில்லா புயங்கள், அதாவது என்ன விளக்கம், நீளங்கள் சமன் இல்லை. வளமையா தராசுண்டா சமனா இருக்கணும், இங்கே சமன் இல்லை. ரைட். ஏன்னா அப்ப இந்த பக்கம் ஒரு தராசு தட்டு இருக்குது, இந்த பக்கம் ஒரு தராசு தட்டு இருக்குது. இந்த புயங்கள் வந்து சமன் இல்லை நீளங்கள். அப்ப இதுல நாங்க திணிவு வளர்க்குறோம் என்ன செய்வோம்? ஒரு பக்கம் கொண்டு திணிவு பொருளை வச்சுட்டு மற்ற பக்கம் படிக்கற்களை வச்சு எப்ப கிடையா சமநிலை அடையுதோ அப்பேக்கில் திணிவு அந்த படிக்கலுக்கு சமன் சொல்ல போறோம். ஒன்றானே அப்படிதான் நான் சொல்றேன். நாங்க தராசு வாசிப்பு, துலா தராசு வாசிப்பு அப்படிதான் எடுக்கிறது. ரைட். அப்ப இங்க அதே மாதிரி என்னவாம், சமன்லா புயங்கட தராசுல ஒரு தட்டுல திணிவு வைக்கல, ஒரு திணிவை கொண்டு வைக்கல எம்பன் தோட்ட திணிவை கொடுத்தது. அப்படின்னா என்ன, அந்த எம்மன்ற திணிவை கொண்டு இங்க வைக்கிறோம், அது தெரியாத எவ்வளவு வந்து. மற்ற பக்கம் படிக்கல்ல வைக்கல, ஏன்னா அந்த படிக்கல்ல திணிவு எம்பண்ணா இருக்கல சமன்ல அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் எம்பன் தோட்ட திணிவை கொடுத்தா என்ன, வேற என்ன கிடையாது இருக்கல, அந்த படிக்கல் என்ன திணிவோ எவ்வளவு படிக்கற்கள் வச்சதோ அதுதான் இந்த திணிவோட அர்த்தம். அதான் இதெல்லாம் தராசு. அப்படிதான் தராசு திணி வளர்க்குறது. அப்ப இங்க வந்து எம்பன் தோட்ட திணிவை கொடுத்தோன்னா என்ன அர்த்தம், இங்க அந்த பொருளை கொண்டு வச்சுட்டு இங்கே படிக்கற்களை வைக்கல, படிக்கல் எம்பண்ணா இருக்கல கிடைச்சமல்ல அடையுதுன்னு அர்த்தம். இப்பெல்லாம் அவசியம் உண்டு. அப்ப அதனாலதான் எம்பன் தோட்ட திணிவை கொடுத்தோன்னு சொல்றோம். உண்மையிலேயே திணிவிற்கு சமனம் இல்லை என்ற புயங்கள் சமன் இல்லை. அப்ப என்ன செய்ய போறோம், இந்த அச்சுப்பட்டி விசைத்திருப்பதை தான் சமப்படுத்த போறோம் கிடைச்சமல்லைக்கு. என்ன அப்ப எப்படி வரும், mg இன்டு L1 சமன் M1g இன்டு L2. இது விளங்காண்டு பாருங்க. ஓகேயா தானே? ரைட். இப்ப என்ன செய்ய போறேன், தட்டை மாத்த போறேன். திணிவை கொண்டு இங்கால வைக்கல, இப்ப M2 தோற்ற திணிவை கொடுத்துதான் வேற வேற தானே தெரியும், அங்கே மாத்தி. அப்ப வேற திணிவு தரும். இப்ப சமன்லைக்கு M2g இன்டு L1 சமன் mg இன்டு L2. L1 L2 நாங்கள் வச்சு நாங்கள் எம் தானே கேள்வி. ரைட். ஒன்று பிரிச்சு விடு, பிரிச்சு போட்டு சுருக்கி எடுத்து விடு, வேலை முடிஞ்சது. L1 L2 இல்லாம போயிடும், ஜி இல்லாம போயிடும். குறுக்க பிறகுனா எம் வர்க்கம் சமன் M1 M2. அப்ப எம் சமன் எவ்வளவு, ரூட் ஆஃப் M1 M2. விட இருக்காண்டு பார், முதலாம் விடை பொறுத்து விளங்கா சம்பவம் செய்து எப்படியாண்டு. ரைட். ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க, அதற்கு அப்படியே பாருங்க, இந்த மாதிரி விளக்கம் மட்டும் பாருங்க. ரைட். அடுத்தது பாருங்க 12. இதுவும் விசைத்திருப்ப கோட்பாடு தான். 2 பாரமற்ற கோள்களுக்கு இலைகளில் பொருத்தப்பட்ட ABC என்ற 3 பொருட்கள் ஒழுங்கொன்றை படம் காட்டுகிறது. இப்பொருட்களுக்கும்
தாங்கும் இலைகளுக்கும் இடையில் உள்ள தூரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏ என்பது திணிவு 10 கிராம் ஆயின் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இவ்வொழுங்கு சமநிலை இருப்பதற்கு சியின் திணிவு என்னவா? ஏ வந்து 10 கிராம் உண்டா, சி என்னவா இருக்கணும் தொகுதி சமநிலைக்கிறது. உண்மையிலேயே இந்த கேள்வி சென்றா எப்படி எல்லாம் செய்யணும்? இந்த அச்சு பற்றி விசை திருப்பம் போடணும். இந்த திருப்பம் இந்த திருப்பத்துக்கு சமன். அப்ப இது 10 கிராம் உண்டா 10 தர 4 சமன் 8 தர எவ்வளவு வந்து பண்ணிக்கணும். 10 தர 4 இந்த 8 5 வரப்போகுது. அப்ப இதுல திணிவு எவ்வளவு மொத்தம் 2 வேல் சேர்த்து இது தாங்க போகுது. அப்ப இது 10 இது 5 அப்ப இது 15. இனி என்ன செய்ய போறோம்? இவற்றை சமநிலைக்கு 15 தர 2 6 தர எம் போட போறோம். ரைட், போட்டு விட எடுத்து விடு. சரிதானே விசை திருப்ப கோட்பாடு. நாங்கள் சிம்பிளா நீள விகிதத்தை செக் பண்ணுவோம். எம்சிக்கு தானே ஐடியா போடைக்க நீள விகிதம் என்ன விளக்கம்? நீள விகிதம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1க்கு 2. அப்ப திணிவு விகிதம் எதிர்மாறா இருக்கும் 2க்கு 1. அப்ப இது 10 இது 5 மொத்தம் 15. நீள விகிதம் 1க்கு 3. அப்ப திணிவு விகிதம் 3க்கு 1. 15 கிராம் 3 அப்ப ஒரு பங்கு 5 கிராம். அப்ப சி வந்து 5 கிராம். விளங்க சம்பவம் என்னண்டு? ரைட், அப்படி ஐடியா போட பழகணும். சரியோ, செக் பண்ணிக்கொள்ள இந்த மாதிரி விளக்கம் உண்டு. இல்லாட்டி இந்த 2 அச்சு பற்றி விசை திருப்ப கோட்பாடை போட்டாலும் சரிதான். ரைட், அந்த விளக்கங்கள் அந்த ஐடியாக்கள் பழக வேணும். சரியோ, ரைட். விளங்காட்டி கேளுங்க தம்பி, கமெண்ட் பண்ணுங்க. விளங்காட்டி சிக்கல் இருந்தால் கேளுங்க, நாங்கள் கிட்ட போய் காய்ப்போமே. ரைட், மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பெரிய யோசனமாக இருக்கும். அடுத்த 13 ஏபிசி என்ற 3 வெவ்வேறு அடர்கள் மீது காட்டப்பட்ட புள்ளிகளிலே தாக்குகின்ற ஒருதள விசை தொகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளன. ரைட், ஏபிசி என்ற 3 சந்தர்ப்பத்தில் காட்டுற ஒருதள விசைகள் காட்டப்பட்டிருக்கான். இங்கு 40 அதாவது சமநிலை எங்க சாத்தியமாம். டேய், நீ டக்குன்னு விளைவில் விசை பார்க்க போனீங்கன்னா இது கிடைப்பிரிச்ச கூறு இந்த கிடைப்பிரிச்ச கூறு கேன்சல் ஆயிரும். ஏன்னா இவற்றை நிலைக்குத்தி பிரிச்ச கூறு அவற்றை நிலைக்குத்தி பிரிச்ச கூறு இது கேன்சல் ஆயிரும். அப்ப சமநிலை யோசிப்பேன். ஆனா இல்ல, என்ன பிரச்சனை? சமநிலை இருக்கணும்டா விளைவில் விசை மட்டும் பூச்சியமா இருந்த காணாது, விலையில் விசை திருப்பமும் பூச்சியமா இருக்கும். அப்படி என்ன விளக்க முக்கியமான கவனிக்கணும். 3 விசைகளின் சமநிலையின் போது சமாந்தரம் அல்லாத 3 விசைகளின் சமநிலையின் போது என்ன நிபந்தனை பார்த்துறாங்க படிச்சிருப்பியல். 3 விசைகளும் ஒரே புள்ளியில சந்திக்கணும். இங்க சந்திக்குதா? இல்ல, அப்ப அது பிழை. இதுவும் பேர். இப்ப இது ரெண்டுக்கும் விலையில் எடுத்தியண்டா அது 3 விசையின் சமநிலைக்கு வருந்தானே. ஏதாவது 2 விசைக்கு விலையில் எடுத்தியண்டா மற்ற 2 விசை அந்த ஒரு விசை 3 விசை 3 விஷயம் ஒரே வழியில் சந்திக்குதோ, அதாவது இது 2 பிள்ளையில் சரி நடுவால போகும். ஏன்னா 10 10 அப்ப சரி நடுவால போனா இதுக்குள்ளால போகுதா? இல்ல, செக் பண்ணி பார். எனவே இதுவும் சமநிலை சாத்தியம் இல்லை. விளங்காட்டி தம்பி கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க. மற்ற இந்த நம்பர் கொடுத்துருக்கிற மேல வீடியோக்கள்ல அதன்படி அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் வைக்கிற மாதிரி டீடைல்ஸ் வந்து நாங்கள் போடுவோம். அதோட வேற கேள்வி உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா கிளியர் பண்ணி போட்டு விடுவேன். சரியான இதை பாருங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. விசை முக்கோணம் என்ற தியரி படிச்சிருப்பீங்க. விசை முக்கோணம் என்னது? 3 சமாந்திரம் அல்லாத 3 விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை இருக்கல 3 விசைகளையும் பருமன் திசை அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக்குனா என்னது? ஒரு ஒழுங்கான முக்கோணியை உருவாக்கும். அப்ப சமநிலையில நிக்கணும்டா 3 விசையும் ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக்கி ஒழுங்கான முக்கோணியை உருவாக்கணும். இங்க அப்படி உருவாக்கி இருக்குதா? இது ஒன்றன் பின் ஒன்றா அக்கறி இருக்குது, இது சரி, இதுல தொடர்ச்சியாக அக்கறி இருக்குது. ஆனா இதுல மேல வந்துடும். விளங்குது? காவிகளுக்கு கூட்டுதல் காவி கூடுதல் படிச்சிருப்பீங்க. காவிகள் விலையில் காண்றாடாப்பா காவிகளை ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக்குறி பருமன் திசை அடிப்படையில் ஒன்றன் பின் தொடர்ச்சியாக்குறி ஆரம்ப இறுதி புள்ளி இணைச்சா விலையில் காவிய தரும் என்று படிச்சிருப்பியல். அந்த கான்செப்டின் படி இது விலையில் விசை இருக்குது. அப்ப இது சமநிலை சாத்தியம் இல்லை. அப்ப ஏவிசி எதுவும் சாத்தியமாக மாட்டாது. ரைட், செக் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வா தம்பி. திருப்பவும் சொல்றான், சும்மா பொழுதுபோக்குக்கு யூடியூப் பார்க்க வராத, விளங்காட்டி கமெண்ட் பண்ணு. இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே மேல கொடுத்துருக்கிறேன், அதுக்கு கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு. ரைட், தேவையாண்டா கிளியர் பண்ணி கொண்டு போவோம். பிரச்சனை முடிஞ்சுது. ரைட், சரி. இதை பாருங்க. 14 ஒரு சட்டம் ஏஇ ஆனது படத்தில் காட்டப்பட்டவாறு பாரமற்ற இலைகளினால் கிடையில் தொங்க விடப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் ஈர்ப்பு மையம் சிம்பிள் லாஜிக். ஈர்ப்பு மேல நடுவில் போட்டு போறியா? டே செம்மறை சீரான கோல் அப்படியே வந்திருக்காடா? இல்ல, அப்ப நாங்க அப்படி சொல்ல இயலாம். என்ன அப்ப இங்க என்னடா சொல்லணும்? 3 விசைகளின் சமநிலை என்னென்ன விசைடா? இது ஒன்று பிடிச்சி இழுக்குதடா, இது ஒன்று பிடிச்சி இழுக்குதடா, நிறைய உண்டு. 3 விசைகள் சமாந்தரம் அல்லாத 3 விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை நிக்கணும். என்னடா வழக்கம்? ஒரே புள்ளியில சந்திக்கணும். என்ன ரைட். அப்ப இவரை நீட்டு இப்படியே 2 பேரும் எங்க சந்திக்குதோ அங்கதான் நிறைய இருக்கும். விளங்குதா விஷயம் என்னண்டு? ரைட், போட்டு விடு. செக் பண்ணி பாரு விளக்கங்கள் சரியா வருதாண்டு.
இதை பாரு பின்வரும் சமநிலை பற்றி கேட்டிருக்க ஏற்கனவே முன்னு கேள்வி செய்களை பார்த்து உறுதி சமநிலை நடுநிலை சமநிலை அவதி சமநிலை அல்லது உறுதி சமநிலை போடுவாப்பம் இவர் என்ன சின்ன விஷயம் கொடுத்து தட்டி விட்டாலும் கவுண்டரும் என்ன கீழே உருண்டு வந்துடும் உறுதி இல்லாத சமநிலை உறுதி சமநிலை அல்லது அவதி சமநிலைன்னு சொல்லுவோம் ரைட் இவர் நீ தட்டி விட்டா அது உருண்டு போட்டு திருப்பி வந்து அதே இடத்துல தான் நிற்கும் உறுதி சமநிலை இவர் தட்டி விட்டா நேராளி உருண்டு போய் வேறு இடத்துல நிற்கும் ஏன்னா நடுநிலை சமநிலை முடிச்சு விடு பார் விளக்கம் சரியான பார் என்ன விளக்கம் உண்டு இதை பாரு அதே மாதிரி 12 நியூட்டன் கிடை விசை ஒன்று 5 நியூட்டன் நிறைவுடைய குட்டி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல கரடான லைக்குத்து சுவர் ஒன்றுக்கு எதிராக தள்ளுகிறது இக்குட்டி நிலையா இருப்பின் இக்குட்டியின் மீது இச்சுவரால் ஏற்படுத்தப்படும் விசையின் பருமன் என்னடா சிம்பிள் லாஜிக் இந்த சுவரால் ஏற்படுத்தப்படுற விளைவில் விசையின் பருமன் கேட்கிறான் என்ன விளக்கம் அப்ப இந்த குட்டியில தாக்குற 3 விசை என்னது ஒன்று நீ கொடுக்குற 12 நிறைய 5 சுவர் கொடுக்குற மறுதாக்கம் உண்டு அப்ப என்ன விளக்கம் 3 விசைகள் சமநிலை இந்த 2 விசையின் விளைவில் தான் அவரா இருக்கணும் ஏன் 3 விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை நிற்கணும்டா என்ன விளக்கம் ஏதாவது இரு விசைகளின் விளைவில் 3ஆம் விசைக்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் அமையும் ஓமா இல்லையா ஏதாவது இரு விசைகளின் விளைவில் 3ஆம் விசைக்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் அமையும் அப்ப தட்டிபடி இது 2 விளையிலா செங்குத்தல்லா வைத்தியரசின் திட்டம் போடு 144 25 169 13 விளைவில் 13 சுவரால் வழங்கப்படுற விசையும் 13 விட்டேன் விளங்க சம்பவம் என்னண்டு ரைட் அப்போ அவ்வளோ இருக்கட்டும் தொடர்ந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இனி பெரும்பாலும் மேக்சிமம் தம்பி வீடியோக்கள் வந்து கொண்டிருக்குமே ஒன்றுக்கும் பயப்படாத தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மற்ற ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ் தான் எங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும் ரைட் அதே மாதிரி என்ன விளக்கம் முக்கியமானது டவுட் விஷயங்கள் இருந்தால் கேளுங்க கண்டக்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க அல்லது இதில் கமெண்ட் பண்ணுங்க இதனாலும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து நாங்கள் அங்கே மூவ் பண்ணுவோம் சரிதானே ரைட் ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக தொடர்ந்து மூவ் பண்ணி கொண்டு போங்க சந்திப்போம்